மாடு வருது கைஸ். இரும்பாய் மாடு வா பொங்கல் வைக்கிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மதுமதி விலாக்ஸ். நான் உங்கள் மது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 12 o'clock போல் கோலம் போட்ட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து செம்ம ஃபன் ஃபில்லிங்காகவும் அட்ராசிட்டியாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். நாங்கள் வந்து எப்போவும் போன வருஷம் பார்த்திங்கன்னா ராம் அக்கா எல்லோரும் சேர்ந்து கோலம் போட்டோம், பெரிய கோலமாக போட்டோம். இந்த வருஷம் வந்து குட்டி கோலம் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ராம் வந்து போய் தூங்கிட்டாங்க, அக்கா பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான், கவி, பிரசாந்த் 3 பேர் தாங்க வந்து கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்துட்டு ரோடு வந்து உடனே ஸ்டார்ட் ஆகிறதுனால தார் ரோட்டில் போடும்போது நம்ம கலர்ஸ் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் மட்டும் நான் ஒரு சின்ன கோலமாக வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும்தான் பார்த்து கூகுளில் பார்த்து நான் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ புள்ளி வச்ச கோலம்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த கோலத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செம்ம கொசு கடிங்க, அதுலேயும் உட்காந்து கோலத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு போட்டுட்டு இருந்தோம். இது மார்கழி மாதம் வந்து கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்யாதீங்க, கொசு கடிக்குதுங்க. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான் இந்த கோலம்லாம் நான் போட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு. நீங்கள் பாருங்கள், நெட்டில் வந்து அழகாக மாடு போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு மாடு சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க. என்ன சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டி வந்து கோலத்துக்கு வந்து நான் பெருசாக பிளான் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இனியன் எப்போ தூங்குவான், எப்போ கோலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்க கலர்ஸ் வச்சே மேனேஜ் பண்ணிட்டுருந்தோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் கொசுக்கடையில் உட்காந்துருக்கோன்னா சபாவும் எங்களுக்காக காவலாக உட்காந்துருந்தான். சரி நீயாவது எங்களுக்கு காவலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையும் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டே ஜாலியாக வந்து கோலம் போட்டுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கலர்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு 5 கலர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணுன்றதுக்காக அந்த கலர்ஸே வச்சு நான் வந்து போட்டு ஆரம்பிச்சிட்டேன். கலர் தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் நாலேஜ். மதுமதி ஜிகே டீச்சர், தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் தான்க்கா, இந்த மாதிரி தான் இந்த சேனல் இருக்குமோன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு சும்மா கெஸ்ட் ரோல் தாங்க, மெயின் ரோல் நான் எப்படிலாம் பேசுகிறேன். நம்ம கொடுக்கலாம் கலர். இது இப்போ கொஞ்சம் நைட்டு மட்டும்தான் இப்படி இருக்கும். காலைல வண்டி ஏற்றி இறக்குனா முடிஞ்சு போச்சு கதை இதோடது. அதுக்கு நம்ம நைட்டு கொசு கடியில் போட்டு ஆரஞ்சு, சூரியன் ஆரஞ்சு கலர் தாங்க இருக்கும் எங்கள் ஊர்லலாம். என்னென்ன கலர் சேர்த்தா ஆரஞ்சு வரும்? இதையும் இதையும் வேணாம், சேருங்கக்கா. சூரியன் மஞ்சள் மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறம். மாடு எங்க சீக்கிரம் போடுங்க. இரும்பாய் மாடு வெள்ளை கலர்ல இருக்கும்னு அது ஊருக்கே தெரியும். காளை மாடு கருப்பு கலர்ல இருக்கு. அது காளை மாடா? பிரவுன் கலர்ல கூட எங்க ஊர் பிரவுன் கலர் உங்க ஊர்ல இங்க பிரவுன் கலர் இல்லைங்க. இது யூஸ் பண்ணாத கலர் இது. இருங்க, ஐயோ என்ன ஐபோன், இது ஒரு ஐபோன், அதை உடைச்சிட்டு ஐபோன் 16 எடுத்துப்பீங்களா உங்க மாமு? 17 ஆயிடும். அப்படியாக்கா? மாட்டு கொம்பு ரெட் கலர் தான்க்கா இருக்கும். மாடு பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க. அடிப்பாங்க, எந்த கலர்லாம் அடிப்பாங்க. அதுதான்க்கா எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பேர் ரெட் கலர். எல்லாரும் பண்றது நம்ம பண்ணா அப்ப நமக்கு என்ன? பிரவுன் கலர் கூட இல்லையா? மாடு என்ன கலர் இருக்கு? மாடு ஒயிட்டா தூவி விடுங்கக்கா. அதான் மாடுலாம் வரையறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். லைட்டா எல்லோவும் ஒயிட்டும் கலந்துருங்க.
நானும் சித்திரம் தானுக்கா வாங்கிட்டு வந்தோம் கரும்பு. அக்கா பானிலையாக்கா அதுக்கப்புறம் ஐயோ கொசு கடிக்குது. நான் என்ன பண்ணணும்னு எந்தெந்த கலர் கலந்து ஃபர்ஸ்ட்? எல்லா கலரும் போட்டேன். ஒயிட்டு போட்டேன். மிக்சிங் பண்ணி பார்ப்போம். பச்சை கலர் அதிகமாக போட்டீங்க. டாமினேட் பண்ணிச்சு. அது கொஞ்சம் இந்த கலர் இருக்குங்க, அது கூட கொஞ்சம் இந்த கலர் இருக்குங்க. இது இந்த பச்சை போடுங்கக்கா, டார்க் பச்சை இங்கே இருக்கு. இதோ இது போடுங்க. இதுதான் அந்த கலரை கூட்டி விடும். நீங்க எல்லோவே போடலக்கா. எல்லாம் நான் போடவே இல்லை. பாருங்க மாட்டு கலர் இல்லைங்க, மாட்டுக்கு கலர் இல்லை. எல்லோ போட்டேன் கலருங்க ஒரு புதிய கலர் உருவாக்கி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிக்கிறோம். ஐயோ காலைல கேவலமாக இருக்க போது இருக்கோம். யாருக்கு அவங்க கோலம் போட சொல்லிக்கிட்டா? ஒரே கேள்வி கேட்குறேன். நம்ம கேட்கணும். நான் எப்பக்கா கேட்டேன்? போன வருஷம் இதே கேள்வி. என்ன சொன்னீங்க நீங்க அதுக்கு? பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அக்கா எனக்கு ஒரு டவுட். எப்படிக்கா பொங்கல் ஒரே நாள் வருது? அக்கா ஹாப்பி பொங்கல்க்கா. மணி 12 மா வல்லவாமா பொங்கல் வைக்கலாம். யா அக்கா மணிக்கு எல்லோ கலர் கொடுங்கக்கா. அதான் நான் அதை யோசிக்கலடா. எனக்கு மாட்டு பொங்கலே கிடையாது. நாளைக்கு மாட்டு பொங்கல் தான். இப்போ பொங்கல் குசு அடிச்சுன்னு உட்காந்து நாங்க போட்டுன்னு இருக்கிறோம். பாருங்க காது போட்டுன்னு இருக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து கோலம் போட்டு அந்த மழைக்காக வந்து அந்த கவர் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த கோலத்தையும் பார்த்து மாடு வருது கைஸ். இருந்தாய் மாடு வா பொங்கல் வைக்கிறோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவுட்டர் லைன் வந்து நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போடுறாங்க பாருங்க ஃபேமிலிஸ். எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிஸ். ஆஃப்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கோலம் போட்ட பிறகு கிணத்தை காணும் மாதிரி கோலத்தை காணும். சொல்லுங்க. இதுதான் நாங்கள் வந்து ஃபைனலி கம்ப்ளீட் பண்ண கோலம். மாட்டு பொங்கலுக்கும் சேர்த்து நாங்கள் கோலம் போட்டோம். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் எழுந்துக்க மாட்டோம். நாங்கள் ஒரு நாள் மட்டும்தான் எழுந்துப்போம். அதனால மணி பார்த்தீங்கன்னா மணி காட்டுடா. ஃபோன் சாவ நிலைமையில இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் கோலம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ஏரியாவில் யாரெல்லாம் கோலம் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, நம்மளோட அழகாக போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போகலாம். அப்புறம் ஷூ ஃபர்ஸ்ட் அந்த வீடு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு ஃப்ளாட்டில் மட்டும்தான் ஃப்ளாட்ஸில் வந்து கோலம் போட்டிருக்காங்க. நைட்டு அதுவும் எங்களோட குட்டியான கோலம் தான் போட்டிருக்காங்க. பேய் கூட தூங்க போயிட்டு இருக்கோங்க. இந்த இங்கே ஒரு பேய் வாக்கிங் போயிட்டு இருக்குது. இல்லை யாருக்காக? உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரமோஷன் பண்ணுங்க. இதான் நாங்கள் போட்டு கோலம்னு இதான் நாங்கள் போட்டது. அது சும்மா அது யாரோ இருக்கா. இதான் நாங்கள் போட்டது. எங்கள் வீடு பாருங்க. ஃப்ளாட்ஸுக்கு நேராக இந்த வந்து எப்படி அங்கே ஃப்ளாட்ஸ் மாட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்னிங் வந்து எத்தனை மணிக்கு எழுந்தோம், எப்படி பொங்கல் வச்சோம், அதோட அட்ராசிட்டிஸ் வீடியோலாம் பார்ட் 2ல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் மது.